சம்பாரிச்சு வச்ச சொத்துல சொகுசா வாழ்றது பேர் வாழ்க்கையா? அது சந்தோஷமா இருக்குமா? இருக்காதுங்க. நம்ம தனியா சம்பாரிச்சு சொந்த காலில் நின்று ₹1 சம்பாதிச்சாலும் அதில் ஒத்த ரோஸ் வாங்கி போய் பொண்டாட்டிக்கிட்டு கொடுக்குற சந்தோஷம் இருக்குது. அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி. இது தனி குடும்பத்தில் தான் நடக்கும். அது மட்டும் இல்லை மேடம், 1 வருஷமா ஒட்டியான கேட்குறேன் வாங்கி தரல, 6 மாசமா அடிக்க கேட்குறேன் வாங்கி தரலன்னு கவலைப்படுற மனைவிமாருக்கெல்லாம் எங்காலு 1/2 முழம் மல்லிப்பூவும் 50 அல்வாலையும் கரெக்ட் பண்ணிடுவாருங்க. அதுதான் எங்க தனி குடும்பம். கூட்டு குடும்பத்துல இதெல்லாம் நடக்காது. வாங்கிக்கின்னு வாசிப்புடுல போகும்போதே அண்ணன் பசங்க சித்தப்பானாவும் வாங்கி வர்றாருன்னு அல்வா அப்படிங்கின்னு ஓடிடும். இந்த பக்கம் தங்கச்சி தலைவாரிங்க, அண்ணே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு பூ வச்சின்னு போலான்னு நினைச்சேன், நல்ல வேலை நீயே வாங்கியாந்துட்டேன்னு வாங்கி வச்சின்னு போயிடும். அண்ணிலாம் உள்ள சமைச்சிட்டு இருந்தாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி புது பொண்டாட்டியாச்சே மாடி மேல போய் காத்து வாங்கலாம் வாடின்னு கூட்டு போனாரு. இங்க பாருங்க, மாமியாருங்களுக்கே ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒட்டு கேட்கறது. அதான் என்ன பண்ணாங்க, பின்னாடியே போனாங்க. போயிட்டு அந்த படிக்கா நின்னாங்க. அண்ணன் புது பொண்டாட்டிய கவிதை சொல்லி மயக்கலான்னு நினைச்சாரு. கண்ணே இன்று ஏன் நிலவு வரவில்லை தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. படிக்கட்டாண்டு இருந்த அவங்க அம்மா, இன்னைக்கு அமாவாசையாச்சு, பாவம் எங்க அண்ணன் நீ வந்ததால தான் கண்ணே நிலவு வரலன்னு சொல்ல நினைச்சாரு. விட்டாங்களா? விடல.